யார் உண்மையான ராஜா? நான் தான். பலம் மட்டும் போதாது, என் பலம் அதைவிட அதிகம். ஓட்டத்தில் நான் ஜெயிப்பேன். ஓகே, நான் வீட்டுக்கு போறேன். டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை பை. குட்டி, இந்த காடு நம்ம எல்லாருக்கும் ஒரே வீடு. அப்ப நான் எல்லாருக்கும் நல்ல நண்பனா இருப்பேன். வாங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா விளையாடலாம். நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். என்ன பாத்தீங்களா, என் அம்மா சொல்றாங்க நான் தான் எல்லாத்துலயும் சிறந்தவன். நம்ம எல்லாருக்கும் வேற வேற விஷயங்கள்ல திறமை இருக்கே. என் குட்டிய பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப இல்ல. ராஜா, இந்த பேச்சு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா குட்டிகளும் சமானா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு நல்ல வழி தேவை. குட்டிகள் பேசுறதை விட அவர்கள் அனுபவிச்சு கட்டண ஓட்ட போட்டி. ஆனா இது வெறும் போட்டி இல்ல, இது ஒரு பாடம். சரி ராஜா, நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஏய் ஏய், காடு முழுக்க இருக்க எல்லாரும் கவனிங்க. சிங்க ராஜாவிடமிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். யாரும் எங்கேயும் போகாதீங்க. எல்லாரும் உடனே காட்டின் நடுவில் கூடுங்க. இது சிங்க ராஜாவின் ஆணை. நாளை காடுல குட்டிகளுக்கான ஓட்ட போட்டி நடக்குது. எல்லா குட்டிகளும் கலந்து கொள்ளலாம். எல்லாரும் தயாரா? ரெடி கோ. இந்த தடவை நான் தான் ஜெயிக்கணும். எல்லாரும் பாதுகாப்பா ஓடணும். ஐயோ, எனக்கு மூச்சு சரியா வரல. நான் பெஸ்ட் சொன்னாங்க, ஆனா இப்ப என்னால முடியல. நீ தனியா இல்ல. நீ போ, நீ ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காக நண்பனை விட்டுட முடியாது. வா, மெதுவா எழுந்துக்கோ. இந்த குட்டி போட்டியை விட மனிதத்தை காட்டுது. இதுதான் உண்மையான வெற்றி. சிங்கராஜா சொன்னதுக்கு காரணம் இதுதான். குட்டி ஹிப்போ, நீ வேகமாக ஓடல, ஆனா மிகப்பெரிய விஷயம் செய்தாய். நீ அதை நிரூபிச்சிட்டாய். நான் என் பெருமையால மற்றவங்களை காயப்படுத்திட்டேன். எல்லா குட்டிகளும் சமம். என்னை மன்னிச்சிடுங்க. இந்த கதையிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். உடல் வலிமையை விட நல்ல மனசுதான் பெரியது. அப்பவே எல்லா குழந்தைகளும் சமம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைட்டா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.